இவர் என்ன ரிலேஷன் உங்களுக்கு ஆக்சுவலி? மாமா. மாமானா அம்மாவோட தம்பி. ஆக்சுவலி எந்த ஊர் நீங்கள்? கோடப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூரா? ஓகே ஓகே. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்களா இல்லை அப்பப்போ பேசுவீங்களாம்மா? அப்போ அப்பப்போ பேசுவீங்களா? சரி சரி. சவுண்ட்லாம் வரலாமா? சாப்பிட்டீங்களா காலைல? சாப்பிட்டு. கஷ்டம்தான் போல இன்னைக்கு. போனா சத்தமாக பேசு. சத்தம் தான் வரும் அதானம்மா? உங்கள் ரெண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி முதல்ல சின்ன வயசுலேருந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிற வாய்ப்பு இருந்ததா இல்லை எப்படி இருந்தது ஆக்சுவலாக? அவன் என் அக்கா பொண்ணுங்கிறதுனால நான் தான் சார் மோஸ்ட்லி அவளை எடுத்து வளர்த்துருக்குறேன். எங்களுக்கு ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. எனக்கு 25, அவளுக்கு 22 தான். ஆனால் அவளுக்கு இப்போ வரைக்கும் அந்த படிப்புக்கு அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஹெல்ப்லாம் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னாக்க அவள் இதை மாதிரி கூச்ச சுபாவம் எதுவும் இல்லாமல் ஒரு போல்டாக ஒரு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம அக்கா பொண்ணுன்னு நம்ம சொல்கிறதுல ஒரு பெருமைப்படணும். அவளுக்கு ஒரு பின்னாடி ஒரு முதுகு மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நான் அவளுக்கு எல்லாமே செய்யணுங்கிற ஒரு ஆசை ஒரு எண்ணம் ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவருக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுத்து அது படித்ததுக்கப்புறம் ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணு வீட்டிலலாம் அந்த முகூர்த்த ஓலை எழுதுவாங்க. அந்த முகூர்த்த ஓலை எழுதும்போது அப்பா தாய் மாமா எங்கே அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த ஓலையை வாங்கி அதில் ஒரு கையெழுத்து போட்ட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆசை மட்டும் இல்லை, அந்த முகூர்த்த ஓலையில் சைன் போடுறது மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த கல்யாணம் நாளைக்குன்னா அன்றைக்கி நைட்டு அந்த ரதத்தில் அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த தாய் மாமன் பாட்டு போடுவாங்களே, தாய் மாமா சீர்வாங்க, மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, இந்த பாட்டை ஸ்பீக்கரில் போடாமல் என் வாய்ஸில் நான் பாடி அதுவும் நீங்களே பாடணும். அது அவளுக்காக நான் அந்த இடத்துல இசை எல்லாம் நீங்களே நானே கொடுக்கணும்னு ஒரு அந்தளவுக்கு ஒரு அன்பு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அவள் இப்போ அவனுக்கு அப்பா இல்லை, அதனால் அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு வருத்தத்தை அவள் கண்ணில் நான் அவள் கண்ணில் பார்க்கவே கூடாது. நான் அந்த இடத்துல இருந்து அவள் அப்பா என்ன செஞ்சுருப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்த நான் அவளுக்காக அந்த இடத்துல நின்று செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, என் லைஃப் லாங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு தாய் மாமாவாக இருந்து ஒரு பொழுது அவன் கஷ்டப்படுறப்ப திரும்பி பார்க்கும்போது நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் துளி கூட அவள் கண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசார நினைக்கிறேன். இவர் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன? அவர் எங்கள் மாமா சார். அம்மாவோட அண்ணனோட பையன், மாமா பையன் சார். எங்கள் அம்மா வீட்டு சைடு இவர் தான் இருக்கிறாரு. எனக்கு முறை பையனா. எங்கள் அப்பா வீட்டு சைடு ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு இவர் மேலே க்ரஷ். எங்கள் அப்பா வீட்டு சைடு இருக்கிற மேலே அவருக்கு என் மேலே க்ரஷ் சார். அது இவருக்கு என் அக்கா மேலே க்ரஷ். வாவ். அடுத்த ஒரு இடியாப்ப சிக்கல். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? யார் யாருக்கு யார் யாரெல்லாம் க்ரஷ்ன்னு? ஆக்சுவலாக பார்த்தோன்னா சின்ன வயசுல அந்த அளவுக்கு அவ்வளோலாம் பார்த்தது பேசினது அவ்வளோலாம் இல்லை சார். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு மாமா இருக்கிறாங்க அப்படின்ற மாமான் தான் சார் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பேசுவேன், சும்மா நார்மலாக பேசுவேன். அவங்க நான் எங்கள் அக்கா எல்லாருமே அவங்களுக்கு 3 முறை பொண்ணுங்க என்னோட சேர்த்து. ஆனால் அவங்க எல்லாருமே நல்லா கேர் பண்ணுவாங்க சார். அந்த கேரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவங்கள மட்டும் கேர் பண்ணுறது எனக்கு காண்டாகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சாக்லேட் வாங்கித்தாமா அம்மா, அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு சொல்லுவேன். எல்லாமே வாங்கிட்டு எனக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி தருவார். என் அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எனக்கு 50 ரூபா கேட்டுனா அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு தருவார் சார். அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப காண்டாகும். அப்படி தான் சார் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போக எங்கள் வீட்லேயும் என் அக்காவுக்கு பேசி கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இவங்களை. அதுக்கப்புறம் நான் கவிதைலாம் எழுதி கொடுத்தேன் சார். அதை எல்லார்கிட்டையும் காமிச்சு அதை படிச்சாரு. சரி, என்ன கவிதை எழுதி கொடுத்தீங்க? வெய்யோல் கிளியாய் நான் இங்கே இருக்கிறேன், கொய்யா பழமென நீ தெரிகிறாய் எனக்கு, ஐயோ என திகைத்தே உன் ஆழ்மனதில் இடம் பிடிக்க நான் வருகிறேன். பாட்டாவே எழுதலாம் போலயே. சரி, உங்களுக்கு இவங்க அக்கா மேல கிரஷ். அவங்களுக்கு தான் சார் கிரஷ். நான் பேசவே கூடாதுன்னுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அப்புறம் ஏமா நீ நடுவில் வர? இல்லை சார், கொஞ்சம் கவிதை வேற எழுதுற. சரி, இப்போ இவர் உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவங்க பேசி முடிச்சிட்டாங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், இது பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். ஆனாலும் காண்டா தான் இருக்கும். சரி, இவருக்கு என் மேலதான் இல்ல போல, பெரியக்கா மேலதான் இருக்குன்னு நினைச்சேன். இன்னொருத்தவங்க 3 பொண்ணு சொன்ன நடுவில் ஒரு ரிலேஷன் மேரேஜ் ஒருத்தவங்க போனோம் சார். அங்க பார்த்து அவங்களும் இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க சார். சரி, சும்மா பேசியிருப்பாங்க. ஆமா சார், ஆனாலும் காண்டா. சரி, இப்போ உங்க அக்காக்கு அவங்களுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா சார். மூஞ்செல்லாம் அப்படியே இஞ்சி துணை குரங்கு அப்படியே மாறுது. மூஞ்செல்லாம் அப்படியே மாறுத லைட்டா.
இவர் வந்து எனக்கு கால் பண்ண சொல்லி சொன்னார். ஒன் டே பிஃபோர். நான் நெக்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் பியூ படிச்சுட்டு இருக்கேன். போயிட்டு நான் நெக்ஸ்ட் டே கால் பண்ணணும். கிளாஸ் ரூமில் வந்துட்டு உட்காந்து லஞ்ச் பீரியட் வரைக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன், பட் பேசணும்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அவங்க என்ன மைண்ட் பேக் பண்ணிட்டாங்க, ப்ரொப்போஸ் தான் பண்ண போகிறான் அந்த பையன், நீ ஓகே சொல்லிடுன்னு. அவர் வந்து ஃபோனில் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, 2 பேரும் பக்கத்தில் நின்று ஓகே சொல்லு ஒரு செகண்ட் என்னை யோசிக்கவே விடலை. ஓகே சொல்லிட்டேன், நான் சொல்லணும்னு சொல்லலை, ஓகே சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிட்டேன். உங்க மனசுல அது இருந்துச்சா இல்லையா? உங்க மனசுல இல்ல அப்போ கிடையாது. ஆனால் அந்த மேரேஜில் வந்து இவர் ரொம்ப என்ன சொல்கிறது, யார் என்ன சொல்ல கவுண்டர் போடுவார், என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இவர் ஒரு கவுண்டர் போடுவார். அப்போ கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாக தெரிஞ்சார் எனக்கு அந்த மேரேஜில். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அந்த ஓகேலாம் சொன்னதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் எல்லாம் ஆகிட்டு வீட்டிலலாம் அப்பாலாம் ஒத்துக்கவே இல்லை. ஸோ அவரோட பேச்சு திறன் கவுண்டர் உங்களை வந்து ஈர்த்துருச்சு. சார் அதுவும் பெரிய ஸ்டோரி சார். அவங்க அப்பா அதெல்லாம் பெரிய ஸ்டோரி சார். அவர் எப்படின்னா வந்து சொந்தத்தில் கல்யாணம் அவர் பார்த்தா இப்போ கூட பார்த்தாக்கா ஒரு பழைய படத்தில் ஒரு வில்லன் மாதிரி இருப்பார் சார். நான் மாமனார் வில்லன் தான் போட்டு வச்சிருப்போம், சேவ் கூட பண்ணி வச்சிருப்பேன், அதான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இப்போ உங்க முறை பொண்ணை கல்யாணம் பண்ணதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, உங்க வாழ்க்கை எவ்வளோ நிறைவா இருக்கு? ஃபுல் ஹாப்பி சார். நான் நினச்ச மாதிரியே என் லைஃப் இருக்குது. நான் அவளை இன்னும் லவ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ லவ் பண்ணுவோம். எனக்கு அவங்கள பிடிக்கும். நான் ஸ்டார்டிங் வந்துட்டு ஓகே சொல்லிட்டேனேன்றது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பையனோட மனசை உடைக்கக்கூடாது அப்படின்றதுனால போகட்டும், என்ன ஆகுதோ பார்த்துக்கலான்ற மாதிரி தான் ஒரு 3-4 இயர்ஸ் ஓட்டுனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து இந்த மேல் வெர்ஷன் ஏஞ்சல் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு, அவரோட கேரிங் அது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவர் மேலே லவ் டெவலப் ஆகிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆனா ஒரு நாள்ல ஒரு இவ்வளவு வித்தியாசமான மனிதர்களை சந்திக்க முடியுமான்னு தெரியல. டெஃபினெட்லி சார். எப்பா சார் இல்லை சார், இப்போ இவங்களுக்காச்சும் சின்ன வயசுலேருந்து முறமாமன் அது தெரியும். ஓகேமா, அவங்க ஒரு வகையில வித்தியாசம்னா நான் ஓகே சொல்லிட்டேனே அவர் 3 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு புரியலையே. 3 நாள் இல்லை 3 வருஷம் எனக்கு மனசுல லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுனாங்க, ஓகே சொல்லிட்டேன். சொன்னதுனால 3 வருஷம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கே லவ் வந்துருச்சு. சார் மீட்டே பண்ண மாட்டோம், அவர் ஃபோன்ல தான் எனக்கு அது ப்ரப்போஸ் ஓகே. பண்ணாரு, ஹைதராபாத்ல இருந்தாரு. 3 வருஷம் லவ்வே இல்லாம லவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் தான்மா. உங்க லைஃப் எவ்வளவு நிறைவா இருக்கு ஒரு மாமா பையனை கல்யாணம் பண்ணி? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். என் அப்பாவுக்கு அப்புறம் ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணணும் நான் இவருக்கு தான் நினைக்கிறேன். அவருக்கு அடுத்து அந்த ஃபீல் எனக்கு இவர்கிட்ட தான் வந்தது. இப்படி ஒரு பையன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராச்சும் லிஸ்ட் போட்டாங்கன்னா அது எல்லாமே அவருக்கு சூட் ஆகும். ஸ்டில் எனக்காக ஒரு மெட்டி போட்டிருக்காரு, இன்னமும் அதை கழட்டவே இல்லை, லைஃப் லாங் போடுறேன்னு போட்டுட்டு இருக்காரு. மெட்டி போட்டிருக்காரு, 2 காலையும் மெட்டி போட்டிருக்காரு ஆஃப்டர் மேரேஜ். நீங்க சொன்னீங்களா? இல்ல, அவருக்கா தோணுச்சு, நீ எனக்காக தாலி போட்டிருக்கே, மெட்டி போட்டிருக்க, இதெல்லாம் பண்றல, உனக்காக நான் போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க வீட்டிலலாம், அதை கழட்டிடுன்ட்டு. நான் முடியாது, எனக்காக அவள் அவ்வளோ பண்ணுறாள், நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் போட்டிருக்காரு. மெயின் எனக்கு கரெக்ட் பண்ணதே அந்த பானிபூரியும் சாக்லேட்டும் வாங்கி கொடுத்து தான். லவ் பண்ணும்போது நிறைய பிரேக்கப் ஆயிருக்கும், சண்டை வந்து எல்லா வாட்டியும் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு. வெட்டி வரைக்கும் அதுக்கு தான் 50 ரூபாயில் முடிஞ்சிடும் சார். எவ்வளோ சண்டை போட்டாலும் 50 ரூபா தான். காஸ்ட்லி பொருளெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ரோஸ் வாங்கி கொடுக்கணும், ஒரு ஜிமிக்கி வாங்கி தரணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அம்மா போகலாமா, ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்துட்றேன், ஓகே அவ்வளோதான். அதோட அந்த சண்டை முடிஞ்சிடும் சார்.